சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. பட் இதுதான் ரியாலிட்டி. நம்ம இந்த பூமியில் வாழ போகிறது ஒரு 50 வருஷமோ, இல்லை 70 வருஷமோ, இல்லை 100 வருஷமோ, இல்லை இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு இருப்போமா இல்லைனா கூட நமக்கு தெரியாது. பட் என்னென்னா, நமக்கு ஒரு ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, யாருக்கிட்டையும் எந்த சஜஷனும் கேட்காம நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பார்த்து போய்க்கிட்டே இருக்கணும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ட்ராவலாக இருக்கலாம், இல்லை ஃபுட்டாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். அவங்க இதை சொல்கிறாங்க, இதை அது சொல்கிறாங்கன்னு எதையுமே மைண்ட் எடுக்கக்கூடாது. ஒரு லைஃபு நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு, வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு, ஃபேமிலியை என்னென்னு பார்த்துக்கிட்டு, நல்லபடியாக நல்லது பண்ணி, கெடுதல் எதுவும் பண்ணாமல், நல்ல முறையில் லைஃப்பை நல்லா மூவ் பண்ணிட்டு போங்க. ஃபைனலாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ துபாய் பார்த்தீங்கன்னா நார்மல் கண்டிஷனில் தான் இருக்குது. எந்த ஒரு இஷ்யூ இல்லை. எல்லோரும் சேஃபாக தான் இருக்காங்க. எல்லோரும் நார்மலாக எப்படி ஒர்க்குக்கு போவாங்களோ அதே மாதிரி தான் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. அதனால் ஊரில் இருக்கவங்க நிறைய பேர் பயப்பட வந்தாங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க, ரொம்ப தேங்க்ஸு. நிறைய பேர் தெரியாதவங்கலேருந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி எப்படி சேஃபாக இருக்கீங்களா ப்ரோ, எப்படி என்ன அதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ. இங்கே எல்லோரும் சேஃபாக தான் இருக்காங்க. நார்மல் கண்டிஷனில் தான் எல்லோரும் இருக்காங்க. எந்த ஒரு இஷ்யூ இல்லை. தேங்க்யூ.